26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 12:17 வரையிலும் பஞ்சமி, அதற்கு பின்பு சஷ்டி. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 6:55 மணி வரையிலும் அஸ்வினி, அதற்கு பின்பு பரணி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 6:55 மணி வரையிலும் உத்திரம், அதற்கு பின்பு ஹஸ்தம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் மேஷராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். மேஷராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையான இன்று சஷ்டி திதியில் முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆதரவும் அன்பும் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளுக்கு உண்டான உடல் ஆரோக்கிய குறைபாட்டில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெரியவர்களின் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றங்கள் இருக்கும். ரிஷபராசி நேயர்கள் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று விரயத்தை கொடுப்பார். இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்களும் அதிகம் இருக்கலாம். நண்பர்களுக்காக அலையக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் உண்டு. இன்று மாலை ராகு காலத்தில் அம்மன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. அரிசி தானம் செய்யலாம். மிதுன ராசி நேயர்கள் இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் மனதிற்கு திருப்தியை தரும். லாபத்தில் உள்ள சந்திரன் இன்று உங்களுக்கு மன அமைதியை கொடுப்பார். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இன்று உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு ஒரு சில முன்னேற்றங்களை பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்று சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் ஆலயத்திற்கு இன்று அரிசி தானம் செய்வதும் நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன பயம் நீங்கும். தாய் தகப்பன் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. குடும்பத்தில் ஒரு சில சுப காரியங்கள் இன்று நடக்கலாம். இந்த சுப காரியங்களுக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இன்று பல நாட்களாகவே இருந்த ஒரு சில குழப்பங்களுக்கு குடும்பத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு விடை கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் குறையும். மனதளவில் சற்று குழப்பங்கள் இருந்தாலும் இன்று மாலை நேரம் அது தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்களில் இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகள் தீரும். கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது, இதில் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்றைய நாளில் உங்களினுடைய கன்னிராசி நேயர்களுக்கு உங்களினுடைய சகோதர சகோதரிகளால் இருந்த பிரச்சனைகளும் மாறும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினால் பல மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. இன்று சொத்து தகராறுகள், சொத்து சார்ந்த விஷயங்களுக்கும் நல்ல ஒரு மன நிறைவான பதில் கிடைக்கும். 7ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். இன்று கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமையான இன்று விருச்சிகராசி நேயர்களுக்கு நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரும். இன்று 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சூரியன், ராகு, புதன் மற்றும் ராசிநாதன் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்வது வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் சண்டைகளும் வர வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல குழப்பங்கள் தீரும்.
தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன சஞ்சலங்கள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இன்று உங்களுக்கு சற்று அக்கறை தேவை. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. பிள்ளைகளால் இருந்து வந்த மனபாரம் தீரும். குடும்பத்திலேயும் இன்று நல்ல பெரியோர்களினுடைய தலையீட்டினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குறையும். சொத்து விவகாரங்கள், பண விவகாரங்களில் இருந்து வந்த பண பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாகவும் அமைகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த பயம் விலகும். கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப பாரங்கள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை காணக்கூடியதாகவே உண்டு. வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு சில விஷயங்கள் பேசி முடிவெடுக்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அக்கறை தேவை. மீனராசி நேயர்களுக்கு இன்று மனபாரங்கள் இல்லை. சந்திரன் இருக்கக்கூடிய ராசியில் உங்களுக்கு தனஸ்தானம் உயர்ந்திருக்கிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்களுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் சேரும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். இன்று பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்த விஷயங்களிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். மீனராசி நேயர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து பின்பு தீரும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.